அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஐம்பெருங்காப்பியங்களும் ஐஞ்சிறுகாப்பியங்களும். ஐம்பெருங்காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சார்ந்தது? சமண சமயம். இதோட பா வகை நிலைமண்டில ஆசிரியப்பா ப்ளஸ்ஸு கொச்சக கலிப்பா. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இது நூல் அமைப்பு எப்படி இருக்குன்னா 3 காண்டம் 30 காதை 5001 அடி. சிலப்பதிகாரம் சமண சமயம். என்ன வகை பான்னா நிலைமண்டல ஆசிரியப்பா ப்ளஸ் கொச்சக கலிப்பா. இதோட ஆசிரியர் இளங்கோவடிகள். நூல் அமைப்பு எத்தனை? 3 காண்டம் 30 காதை 5001. 3 காண்டம் 30 காதை 5001 அடிகள். மணிமேகலை. மணிமேகலையோட சமயம் பௌத்த சமயம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி சமண சமயம். ஓகே. மணிமேகலையோட பாவகை என்னன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பா. மணிமேகலைக்கு ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இதோட நூல் அமைப்பு என்னென்னா 30 காதை 4755 வரிகள். மணிமேகலை 30 காதை 4755 வரிகள். சீவக சிந்தாமணி சமண சமயம். இதோட பாவகை விருத்தம். ஆசிரியர் திருத்தக்கதேவர். இது 13 இலம்பகம் 3145 பாடல்கள். 13 இலம்பகம் 3145 பாடல்கள். வளையாபதி. வளையாபதி சமண சமயம். பாவகை விருத்தம். நூல் அமைப்பு 72 பாக்கள் கிடச்சிருக்கு இது வரைக்கும். குண்டலகேசி பௌத்தம். பாவகை விருத்தம். ஆசிரியர் நாதகுத்தனார். 224 பாடல்கள் கிடைத்துள்ளன. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி 3 சமண சமயம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம். பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. சிலப்பதிகாரம் நிலைமண்டில ஆசிரியப்பா ப்ளஸ் கொச்சக கலிப்பா. மணிமேகலை நிலைமண்டில ஆசிரியப்பா. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி 3 விருத்தம். ஆசிரியர் சிலப்பதிகாரத்துக்கு ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலைக்கு ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர். குண்டலகேசிக்கு நாதகுத்தனார். சிலப்பதிகாரம் 3 காண்டம் 30 காதை 5001 அடிகள். 3 காண்டம் 30 காதை 5101 அடி. இதே மணிமேகலை 30 காதை 4755 வரி. சீவக சிந்தாமணி 13 இலம்பகம் 3145 பாடல். வளையாபதி 72 பாக்கள் கிடைத்திருக்குது. குண்டலகேசிக்கு